அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் இபாதத் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும், அதாவது நம்மையும் ஜின்களையும் படைச்சதோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னது? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சூரத்து தாரியாத்தில் வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். வமா ஹலக்குத்து, நான் படைக்கவில்லை, அல் ஜின்ன ஜின்களையும், வல் இன்ச மனிதர்களையும், இல்லா தவிர, லியஅபுதூன் அவர்கள் என்னை வணங்குவதற்கே. அப்போது நான் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லிட்டான். நம்மளில் பலர் வணங்குறாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுறாங்க? வணக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தோணக்கூடியது என்ன அப்படின்னா தொழுகை தான். தொழுகை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க? தொழுகையே ஒரு அலட்சியமாக நினச்சி அதை சுத்தமாக விட்டுடுறாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்க? தொழுதாலும் அதில் ஆர்வம் காமிக்காமல் ஏதோ இஸ்லாம் கடமையாக்கி இருக்குப்பா, அதுக்காக அமல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி செய்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்க? மார்க்கம் காட்டித்தராத வணக்க வழிபாடுகளை எல்லாமே வணக்கம்னு நினச்சி செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல கூலி இருக்குமா? கண்டிப்பாக கூலி கிடைக்கவே கிடைக்காது. இப்படி இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபாதத் என்றால் என்ன அப்படிங்கிறதே தெரியாததுனால தான், இல்லையா? அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி இபாதத்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் நம்மளுடைய செயல்களை ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டானா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லையா? ஏற்றுக்குவானா இல்லை நிராகரிச்சிருவானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இபாதத்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவங்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹானவர்களை தவிர மற்றவங்க எல்லாருமே ஆர்வம் காட்டுறதே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் பார்க்குறோம். இப்போது இபாதத் அப்படின்ற ஒரு அரபிச் சொல் இருக்குது பார்த்திங்களா? இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தன்னை அர்ப்பணம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். பணிந்து நடத்தல் அப்படின்னு அர்த்தம். என்னது? இபாதான தன்னை அர்ப்பணம் செய்தல், இல்லைன்னா பணிந்து நடத்தல் அப்படின்னு அர்த்தம். இபாதத் அப்படின்றது அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளம் சார்ந்த மற்றும் வெளிப்படையான அனைத்து சொல்லும் செயலும் இபாதத். ஓகேவா? இபாதத்னா என்ன? அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளம் சார்ந்த மற்றும் வெளிப்படையான அனைத்து சொல்லும் செயலும் இபாதத். இப்போது குர்ஆன்லையும் சஹீஹான ஹதீஸுகளையும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நல்ல அமல்களை செய்கிறதும் இபாதத்து தான். ஓகேவா? குர்ஆன்லையும் சஹீஹான ஹதீஸுகளையும் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நல்ல அமல்களையும் செய்கிறதுங்கிறது இபாதத்து. உதாரணமாக நம்முடைய சகோதரனை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சந்திக்கிறதும் நன்மை தான், இல்லையா? கொள்கை சகோதரின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கள எல்லாத்தையும் பார்த்து மலர்ந்த முகத்தோடு சந்திக்கிறதும் இபாதத்து, நன்மை தான். அப்போது இபாதத் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 வகையாக இருக்குது. ஒன்று அல் இபாதா அல் மஹ்தா, இன்னொன்று அல் இபாதத்து கைரல் மஹ்தா. ஓகே, இப்போது அல் இபாதா அல் மஹதானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் இதை அருளும் போதே நம்ம மேலே கடமையாக்கி அருள் இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு தொழுகைங்கிறது என்னது? இஸ்லாத்தின் 5 தூணில் ஒரு தூண் தொழுகை அப்படிங்கிறது. அப்போது இது அல் இபாதா அல் மஹதா, கண்டிப்பாக அருளும் போதே நம்ம மேலே கடமை அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லி அருள் இருப்பான். அடுத்தது அல் இபாதா கைரல் மஹதா. அல் இபாதா கைரல் மஹதாவை பொறுத்த கைருன்னா அன்றி, இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அசல்லாம் அது கடமையாக இருக்காது. ஓகே, அசல்லாம் அது கடமையாக இருக்காது, இல்லாத ஒரு அமலாக இருக்கும். அசல்லாம் அது கடமையாக இல்லாத ஒரு அமலாக இருக்கும். ஆனால் நம்ம எண்ணத்தின் மூலமாக அது அமலாக மாறும். நம்மளோட எண்ணத்தின் மூலமாக அது அமலாக மாறும். இப்போது உதாரணத்துக்கு நைட்டு நம்ம படுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அப்படின்னா, அதாவது
படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலையில் ஸ்கூல் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, அதனால் நான் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தா அதில் கூலி இருக்குமா? இருக்காது. ஆனால் படுக்கும்போது நான் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணும், நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நியத்து வச்சு படுத்தா கண்டிப்பாக அதுக்கு அந்த அதாவது தூக்கத்துக்கும் அந்த உறக்கத்துக்கும் கூலி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் அல் இபாதத்து கைரல் மஹதா. ஸோ நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக அது அமலாக மாறும். உலகத்தில் எல்லாருமே தான் குளிக்கிறாங்க. ஆனால் அந்த குளிப்பு அப்படிங்கிறது குளிப்பு கடமையை நிறைவேற்றின உசல் நம்ம செஞ்சு குளித்தோம், அந்த நியத்தோடு குளித்தோன்னா கண்டிப்பாக அந்த குளியலும் என்னது ஒரு இபாதா. இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அல் இபாதா கைரல் மஹதா அப்படிங்கிறது அசலில் அது கடமையாக இல்லாத அமல். ஆனால் நம்ம எண்ணத்தின் மூலமாக அது அமலாக மாறும். சரியா? இப்போது அல் இபாதா அல் மஹதாவில் பொறுத்த வரைக்கும் இதில் 4 வகை இருக்குது. அல் இபாதா அல் மஹதாவில் இப்போ தொழுகைன்னு உதாரணம் சொன்னோம் இல்லையா, உண்மையாகவே அல்லாஹ் அருளும் போதே அது கடமை அப்படின்னு அருளி இருப்பான் இல்லையா, அதில் வந்து ஒரு 4 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் எல்லாமே அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக மட்டுமே செய்யணும். அதில் வந்து அந்த அமலை வந்து பெருமை இருக்கக்கூடாது, பிறர் புகழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த 4 வகையில் ஒன்று அல் இபாதா அல் கல்பியா, 2வது அல் இபாதா அல் கவுலியா, 3வது அல் இபாதா அல் பதனியா, 4வது அல் இபாதா அல் மாலியா. ஓகே, இப்போது அல் இபாதா அல் கல்பியாவை என்னன்னு பார்ப்போம். அல் இபாதா அல் கல்பியாங்கிறது உள்ளம் சார்ந்த இபாதத்து. கல்புன்னு சொல்கிறோம் இல்லையா, கல்புனா உள்ளம், இதயம். அப்போது இந்த உள்ளம் சார்ந்த இபாதத்தை தான் அல் இபாதா அல் கல்பியா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து அல்லாஹுக்கு மட்டுமே எப்போதுமே செய்யணும். ஒருபோதுமே பிறருக்காக செஞ்சிடவே கூடாது. அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஷிர்கில் சேர்ந்துடும். அது அணு அளவாக இருந்தாலும் சரிதான். சரியா? அப்போது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இபாதத் அல் கல்பியாலேயே 2 வகை இருக்குது. ஒன்று கவுலுல் கல்பு, இன்னொன்று அமலுல் கல்பு. ஓகே, கவுலுல் கல்பு, கவுலுனா வார்த்தை, சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது உள்ளத்தால் பேசுவது அப்படின்னு அர்த்தம். கவுலுல் கல்புனா உள்ளத்தால் பேசுறது. கலிமாவை உள்ளத்தில் நம்பிக்கை கொள்வது. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை உள்ளத்தில் நம்பிக்கை கொள்வது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போது அதை உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வின் பெயர்களையும் பண்புகளையும் எந்த சந்தேகமுமே இல்லாமல் நம்பிக்கை கொள்வது. அஸ்மா சிஃபாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நம்பிக்கை கொள்வது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்வது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கவுலுல் கல்பு அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தாலேயே பேசுகிறது, மனசுக்குள்ளார பேசுகிறது. ஓகேவா? இதெல்லாமே நம்ம மனசில் தான் நம்பிக்கை வச்சுருக்கிறோம். கலிமாவை உள்ளத்தால் நம்பிக்கை கொள்கிறோம், ஷஹாதா மொழிகிறோம் இல்லையா, ஷஹாதாவை நம்ம உறுதியாக நம்பிக்கை கொள்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வின் பெயர்களையும் பண்புகளையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கை கொண்டிருக்கோம். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆகிரத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை கொண்டிருக்கோம் இல்லையா. இது எல்லாமே என்னது? கவுலுல் கல்பு, உள்ளத்தால் பேசுவது அப்படின்னு அர்த்தம். 2வது வகை என்னென்னா அமலுல் கல்பு. அமலுல் கல்பு அப்படிங்கிறது உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல் என்ன? அதில் முதல்ல வர்றது நியத்து வைக்கிறது. நியத்து வைக்கிறது, அல்லாஹ்வின் மேலே உறுதியான நம்பிக்கை வைக்கிறது, அப்புறம் மன்னிக்கிறது, அப்புறம் தனிமையில் அல்லாஹ்வை நினச்சி அஞ்சுறது. உள்ளம் சார்ந்த மற்ற அமல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அமலுல் கல்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அல் இபாதா அல் கவுலியால் அல் இபாதா அல் கவுலியா அப்படிங்கிறது வந்து சொல் மற்றும் வார்த்தை சார்ந்த இபாதத் அப்படின்னு சொல்லுவோம். சொல் மற்றும் வார்த்தை சார்ந்த இபாதத்து, அதாவது கலிமாவை சொல்கிறது, வாயால் சொல்கிறது, திக்ரு செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பிறருக்கு எடுத்து சொல்கிறது, தாவா செய்கிறது, நல்ல வார்த்தை பேசுகிறது. யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவருக்காக ஜஸகல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் உண்மை பேசுகிறது, சலாம் சொல்கிறது, தொழுகைக்கு வந்து பாங்கு சொல்கிறது, பிறருக்கு ஆறுதல் சொல்கிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அல் இபாதா அல் கவுலியா. ஓகே, இபாதா அல் கவுலியா அதாவது சொல் வார்த்தை சார்ந்த இபாதத்து. அடுத்ததாக அல் இபாதா அல் பதனியா. பதன் அப்படிங்கிறது வந்து உடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அல் இபாதா அல் பதனியா அதாவது உடல் சார்ந்த, உடலால் செய்யக்கூடிய அமல், அதுதான் அல் இபாதா அல் பதனியா. இப்போது அதில் வந்து தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, கல்வி கற்கிறதுக்காக பயணம் மேற்கொள்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து அல் இபாதா அல் பதனியால் வந்துடும்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா அல் இபாதா அல் மாலியா அப்படின்னா என்ன? மாலுனா செல்வம், பணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ பொருளாதாரத்தின் மூலமாக செய்யக்கூடிய இபாதத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது தான தர்மம் செய்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, இது எல்லாமே வந்து அல் இபாதா அல் மாலியால் வந்துடும். இப்போது அல் இபாதத் அதாவது கைரல் மஹ்தா அதில் என்னன்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் வந்து மனிதர்கள் அனைவர் மேலேயும் பொதுவாக வந்து இதை அருளியிருப்பான். மனிதர்கள் அனைவர் மேலேயும், உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவர் மேலேயும் இதை வந்து அருளியிருப்பான். நம்முடைய எண்ணத்தின் மூலமாக அது அமலாக மாறும். ஓகேவா? இப்போ உதாரணமாக குடும்பத்தில் வீட்டுக்கு செலவு செய்கிறது, இது முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, நான் முஸ்லீம்ஸும் செய்கிறாங்க இல்லையா? எல்லாருமே செலவு செய்வாங்க குடும்பத்துக்குன்னு. ஆனால் அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி நம்ம செலவு செஞ்சோன்னா அது இபாதத்தாக மாறும். கடன் கொடுக்கறது, எல்லாருமே தான் கடன் கொடுப்பாங்க இல்லையா? அப்போது அல்லாஹுக்காக கடன் கொடுக்கறதுங்கிறது இபாதத்தாக மாறும். கடனை அடைக்கிறது, விருந்தினரை கவனிக்கிறது, பெற்றோர்களை பார்த்துக்கிறது, மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி முஸ்லீம் மட்டும் இல்லாமல் நான் முஸ்லீம்ஸும் முஸ்லீம் அல்லாத மக்களும் வந்து இதை எல்லாமே செஞ்சுட்டு தான் வருவாங்க. இதுக்கு நியத்து இல்லை அப்படின்னு சொன்னால் நன்மை கிடைக்காது. நியத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். எல்லாமே நம்ம எப்போதுமே அல்லாஹ்வின் பொருத்தம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த செயல்கள் செஞ்சோன்னா அது இபாதத்தாக மாறும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்போது அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி செய்யக்கூடிய தர்மம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து பிரதிபலன் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி செய்யக்கூடிய தர்மமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பிரதிபலன் நமக்கு வழங்கப்படும். எந்த அளவுக்குனா, நம்ம வந்து அதாவது நீங்கள் உங்கள் மனைவியின் வாய்க்குள் இடுகின்ற ஒரு கவலம் உணவுக்கு கூட உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி செய்கின்ற தர்மம் எதுவாயினும் அதற்கு பதிலாக உங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படும். எந்த அளவிற்கென்றால், நீங்கள் உங்கள் மனைவியின் வாய்க்குள் இடுகின்ற ஒரு கவலம் உணவுக்கும் கூட உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கப்படும். அப்போது குடும்பத்துக்காக செலவு செய்கிறது, குடும்பத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணாலும் சரி அது தர்மமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி தான் நம்ம செய்கிறோம். எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வின் திருப்தியை ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் அப்படியே நம்ம செஞ்சிட்டோம்னாலே கண்டிப்பாக அதுக்கு கூலி இருக்குது. அப்போது இபாதத் அல் மஹ்தாவை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சிட்டோன்னா அது ஷிர்கா வேற ஆகிடும். இபாதத்தை கைரல் மஹதாவை நம்ம பிறருக்கு செய்யலாம், ஆனால் அதுலேயும் அல்லாஹ்வின் பொருத்தம் கருதி தான் செய்யணும். உதாரணமாக குர்ஆன் ஓதும்போது அதாவது கணவரோ இல்லை கூட இருக்கிறவங்களோ யாராவது வந்து ரொம்ப அழகாக ஓதுனீங்க, உங்களோட கிராத்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஓதுனோன்னா கண்டிப்பாக அது என்னவாயிடும்? முகஸ்துதி ரியாவாயிடும். ஓகேவா? அப்போது அல் குர்ஆன் ஓதுனா அது ஷிர்கில் சேர்ந்துடும். அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. நான் குர்ஆன் ஓதுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி, ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் நான் குர்ஆன் ஓதுறேன், எனக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கணும், அல்லாஹோட பொருத்தத்தை நாடி நான் குர்ஆன் ஓதுறேன் அப்படிங்கிற அந்த நியத்து இருக்கணும். அப்படி இல்லாமல் ஓதுனோன்னா பிறர் பார்க்க ஓதுறோம், அவங்க அழகாக இருக்குன்னு சொல்லணும், நான் அழகாக ஓதுறேன்னு சொல்லணும், இப்படிலாம் நினச்சிட்டு ஓதுனா கண்டிப்பாக அது வந்து ஷிர்க்கு அப்படின்னு வந்து சொல்லப்படும். அதனால் இதிலையும் நம்ம கவனமாக இருக்கணும். பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய செயல்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே பொதுவாக செய்யக்கூடிய கடமைகள் அப்படின்னு இருக்குது. நம்ம அதை அல்லாஹுக்கு பொருத்தமாக செய்யும்போது அது அமலாக மாறுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி அவன் தடுத்தவற்றை விட்டு விலகி இருக்கிறதும் அமல் தான். ஓகேவா? அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி செய்யன்னு சொன்னதை செஞ்சோம். இப்போது அல்லாஹ் தடுத்திருப்பான் பார்த்திங்களா, அதுலேருந்து விட்டு விலகி இருக்கிறதும் இபாதா தான். இப்போது முஸ்லீம் நாமும் சரி மற்ற மதத்தினரும் சரி வட்டி வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது முஸ்லீம்ஸுக்கு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதனால் நான் வட்டி வாங்க மாட்டேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் வட்டி வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதே முஸ்லீம் அல்லாதவர்களும் வட்டி வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நன்மை இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு எந்த கூலியும் இருக்காது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி வட்டி வாங்காமல் இல்லை. அப்படி தானே? அவங்க சூழ்நிலை வட்டி வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க, வாங்கலை, அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ வட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ் இதை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செஞ்சுருக்கிறான், தடுத்துருக்கிறான் அப்படின்னு உள்ளத்தில் உறுதியான எண்ணம் வச்சு அதை விட்டு விலகும்போது அது இபாதத்தாக மாறிடும். சரியா? அப்போது வட்டி வாங்கிறது, கொடுக்கறது, மது அருந்துவது, அப்புறம் பிறரை ஏமாத்துறது, ஹராமான உறவில் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம செய்ய சூழ்நிலை இருந்தும்
அதை அல்லாஹுக்காக விட்டு விலகி கொள்கிறோம் பார்த்திங்களா, அப்போது தான் அது இபாதத்தாக மாறும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அனுமதித்ததை அவன் பொருத்தம் நாடி செய்கிறது. ஓகே, எப்படி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே பொதுவாக சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இது எல்லாமே முஸ்லீம்ஸும் சரி, நான் முஸ்லீம்ஸும் சரி, எல்லாருமே செய்யக்கூடியது தான். ஆனால் எப்போதுமே இது எல்லாமே நம்ம அல்லாஹுக்காக செய்கிறோமா அப்படிங்கும் போது தான் அது அமலாக மாறுது இல்லையா? உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இரவு நான் சீக்கிரம் தூங்கணும், அப்போ தான் காலையில் நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் வேலைக்கு போக முடியும், இல்லை காலேஜுக்கு போக முடியும், இல்லை நான் ஸ்கூலுக்கு போக முடியும். இந்த மாதிரி நான் லேட்டாக படுத்துட்டேன்னா லேட்டாக எழுந்திரிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அதாவது என்ன சொல்கிறதுனா, அந்த நியத்தே இல்லாமல், அந்த நோக்கமே இல்லாமல் தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இடத்துல நன்மை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் படுக்கும்போதே காலையில் நான் தஹஜ்ஜத் தொழணும், ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக தான் நான் சீக்கிரமாக படுக்கிறேன், அப்போ தான் என்னால் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக நம்ம தூங்கினோன்னா அப்போது நம்மளுடைய தூக்கம் என்னவாக மாறும்? நன்மையாக மாறும். அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி தான் ஒவ்வொரு செயலுக்குமே. சரி, இபாதத்து செய்யும்போது இருக்க வேண்டிய எண்ணங்கள் என்ன, நமக்கு இருக்க வேண்டிய நியத்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அமல் செய்யும்போது அல்லாஹ் இதை ஏற்றுக்குவானா? அதாவது நம்ம அமல் செய்யும்போது அல்லாஹ் இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு அமல் செய்யணும். இதுதான் முதல் விஷயம். அல்லாஹ் நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அமல் செய்யணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இபாதத்து மூலமாக நம்ம மகிழ்ச்சி பெறணும். நம்ம ஒரு இபாதத்தை செய்கிறோன்னா அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அதில் பெருமை வரக்கூடாது, மகிழ்ச்சி தான் இருக்கணும். சந்தோஷம் வேணால் பட்டுக்கலாம், ஆனால் பெருமை வந்துடக்கூடாது. மூணாவது விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல மோமினுக்கு எப்போதுமே நம்ம அமல் செய்கிறது போதவே போதாது, நம்ம செய்கிறதெல்லாம் பத்தவே பத்தாது, நம்ம ரொம்ப அமல் கம்மியாக செய்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்கணும். நாலாவது விஷயம் என்னென்னா, நம்ம அமல் செய்யும்போது உள்ளத்தில் தக்வா, இறையச்சம் இருக்கணும். அதாவது ஏன் அல்லாஹுக்கு அஞ்சி அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அமல் அல்லாஹ் ஏற்றுக்குவானா இல்லையா அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கணும். ஐந்தாவது விஷயம் என்னென்னா, இபாதத் மறைவாக செய்யணும். இதில் ஒருபோதுமே பெருமை, முகஸ்துதி வந்துடவே கூடாது. அதனால் இயன்ற அளவுக்கு நம்ம மறைமுகமாக அமல் செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அல்லாஹ்கிட்ட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் அகீதா, இஸ்லாத்தின் அடிப்படை, பேசிக்கில் ரொம்ப நம்ம ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்ததான் தௌஹீது, ஏகத்துவம், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தி வணங்குறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்ததான் இஹ்லாஸ், மன தூய்மை, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நான் செய்யக்கூடிய அமல் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக மட்டுமே அப்படின்னு ரொம்ப சின்சியாரிட்டியோடு நம்ம செய்யணும். அதுதான் இஹ்லாஸ், மன தூய்மையோடு இருக்கணும். அடுத்ததாக நாலாவது என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படி அந்த வணக்கம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். சொல் செயல் அங்கீகாரம், அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழிமுறைப்படி, அவங்க எப்படி தொழுகையை மேற்கொண்டாங்களோ அந்த வழிமுறைப்படி, ஸோ ஒவ்வொரு இபாதத்தும் அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும். இந்த 4 விஷயம் இப்படி இருந்தால் மட்டும்தான், இதுதான் இந்த 4 விஷயங்கள். இதில் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த 4 நிபந்தனைகள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அப்போது நம்ம அமல் செஞ்சு பயன் இல்லாமல் போயிடும். சரியா? இப்போது இஹ்லாஸோட இருப்பாங்க, ஆனால் நபி வழிக்கு மாற்றமாக செயல்படுவாங்க. அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தர்காவில் போய் வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முரணாகவே இருக்கும். 4 விஷயங்களையும் ஒத்து போகாது. ஸோ இந்த 4 விஷயங்கள்லையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து அமல் செய்யும்போது மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.